தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம் ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு உளுந்து, கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா வறுபடுற வரைக்கும் வதக்கலாம். பார்த்து தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சாதத்துக்கு தேவையான அளவு சேர்த்து மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். கடைசியில் நம்ம துருவின தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு நெய்யை மேலே ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் நெய். டேஸ்டான தேங்காய் சாதம் ரெடி.